இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டர் டேங்கில் உள்ள ஒரு லெவல் சுவிட்ச் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். அதை வச்சு மோட்ரு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளோட்டில் பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்கும். ஓகே, ஒன்று காமன், ஒன்று NO, ஒன்று NC. ஓகே, ஒன்று NC. நார்மலாக பார்த்திங்கன்னா மோட்ரு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, மோட்ரு ரன் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா த்ரூ NC மூலிமா சப்ளை போயிட்டுருக்கோம். மோட்ரு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, காமனில் ஃபேஸ் கொடுப்போம். NC மூலிமா அந்த மோட்டரோட கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்டரோட காயிலுக்கு ஃபேஸ் போகும். NC த்ரூ போகிறதுனால கான்ட்ராக்டர் பிக்கப் ஆகி மோட்ரு ஆன் ஆகும். எப்போ ஆஃப் ஆகும்னா அந்த டேங்க் எப்போ டாப்பில் வருதோ அப்போ ஃப்ளோட் சுவிட்ச் மேலே வந்துடும். அப்போ என்ன ஆகும், அந்த NC NO ஆயிரும். NO ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த மோட்டரோட கான்ட்ராக்டருக்கு போகிற சப்ளை இந்த மோட்ரு தண்ணி டாப்பில் வந்ததுனால ஃப்ளோட் சுவிட்ச் NC NO ஆகிக்கிறோம். அதனால் இங்கேருந்து ஃபேஸ் போகும்ல, அது ஸ்டாப் ஆகிறதுனால அந்த கான்டாக்ட் பிக்கப் ஆகாது. ஓப்பன் ஆயிரும். அதனால் மோட்டரும் ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஓகேங்களா.